அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இந்த வேர்ட் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். MS வேர்ட் என்ற மென்பொருளில் எப்படி அட்டவணைகளை நாங்கள் தயாரிக்கலாம் என்பது பற்றி தான் நாங்கள் ஒரு தெளிவான முழுமையான விளக்கத்தை பார்க்க போகின்றோம். முதலில் அட்டவணையின் கூறுகளை பார்க்கலாம். ஒரு அட்டவணை என்று சொன்னால், ஒரு டேபிள் என்று சொன்னால், அந்த டேபிளில் கொலம்ஸ், அதாவது நிலைக்குத்தாக இருப்பவை கொலம்ஸ், நிரல்கள் எனப்படும். கிடையாக இருப்பவை நிறைகள் எனப்படும். அப்போ நிரல்கள் மற்றும் நிரல்களை கொண்டு அமைந்தது தான் ஒரு டேபிளாக இருக்கும். அந்த டேபிளில் ஒவ்வொரு கலங்கள் காணப்படும். இது ஒரு கலம். ஒவ்வொரு பாக்ஸ், ஒவ்வொரு செப்பரேட் பண்ணப்பட்ட அந்த பாக்ஸும் கலங்கள்னு சொல்லுவோம். ஒரு கலம் ஒரு ரோவையும் ஒரு கொலத்தையும் கொண்டு அமைந்ததாக இருக்கும். இடைவெட்டுகின்ற ஒரு பகுதியாக இருக்கும். ரைட். அடுத்ததாக நாங்கள் புதிய டேபிள் அட்டவணை ஒன்றை இன்சர்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இன்சர்ட் என்ற டேப்பை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்ததாக இந்த டேபிள் என்ற ஒரு ஆப்ஷன் இதில் காட்டப்பட்டிருக்கு. அந்த டேபிள் என்றதனை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் எங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் காட்டப்பட்டிருக்கு. நாங்கள் இதிலேயே செலக்ட் பண்ணி விடலாம். எத்தனை நிரல்கள், எத்தனை நிறைகள் எங்களுக்கு தேவை என்பதை வச்சுக்கொண்டு நாங்கள் செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் இதில் ஒரு லிமிட்டடான ரோஸ் கொலம்ஸ் தான் இருக்குது. இதைவிட கூடுதலாக தேவை எங்களுக்கு என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டியது இந்த இன்சர்ட் டேபிள் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இதில் பார்த்தீங்களென்றால் இந்த டேபிள் சைஸில் நாங்கள் நம்பர் ஆஃப் கொலம்ஸ், எத்தனை நிரல்கள் எங்களுக்கு தேவை. இப்போ உதாரணமாக நான் 4 நிரல்கள் என்று வழங்குகிறேன். நம்பர் ஆஃப் ரோஸ், எத்தனை நிறைகள் எங்களுக்கு தேவை என்பதனை நான் வழங்கிக் கொள்ள வேணும். இப்போ உதாரணமாக 10 என்று வழங்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக இதில் ஆட்டோ ஃபிட் பிஹேவியர் என்று இருக்குது. ஃபிக்ஸ் கொலம் வித், அதாவது உங்களுடைய கொலம் வித் ஃபிக்ஸ்டாக இருக்க வேணுமா, ஒரே அளவான அகலமாக இருக்க வேணுமா. அகலத்தை நாங்கள் இதில் செட் பண்ணி கொள்ள முடியும். எல்லா கொலம்ஸும் அதே அளவாக இருக்கும். நான் அப்படி செட் பண்ணி ஆட்டோவிலேயே விட்டுக்கொள்கிறேன். ஓகே என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு நான் 4 கொலம்ஸ் அதில் தெரிவு செய்தனா 4 கொலம்ஸ் காணப்படுது. அதே போல் 10 ரோஸ் எனக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. மேலும் நாங்கள் இந்த டேபிளை மெருகூட்டி கொள்ளலாம், அழகுபடுத்தி கொள்ளலாம். அதற்காக எங்களுக்கு 2 விசேடமான டெப்ஸ் வந்திருக்கு. டேபிள் டூல்ஸ் என்ற பெயரில் டிசைன், லே அவுட் என்ற 2 விசேடமாக உள்ள டெப்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த டெப்ஸை பயன்படுத்தி நாங்கள் இந்த டேபிளை மேலும் மெருகூட்டி கொள்ள முடியும். இப்போ டேபிள் பார்டரை போட்டுக்கொள்ளலாம். டேபிளின் ஷேடிங், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு கலர்ஸை கொடுக்கலாம். இந்த முதலாவது செல்லுக்கு நான் ஒரு ரெட் கலரை கொடுத்துருக்குறேன். அதை மாதிரி இந்த செல்லுக்கு நான் வேறு ஒரு கலரை கொடுக்குறேன், க்ரீன் கலரை கொடுக்குறேன். இப்படி தேவைப்பட்ட இடங்களில் நாங்கள் செட் பண்ணி எங்களுடைய கலர்ஸை போட்டுக்கொள்ளலாம். இப்போ டேபிள் முழுவதுமாக ஒரு கலரை கொடுக்க போகிறோம்னு சொன்னால் செலக்ட் பண்ணி போட்டு குறிப்பிட்ட ஒரு கலரை நாங்கள் தெரிவு செய்யும் போது எங்களுக்கு அந்த டேபிள் முழுவதுமாக ஒரு கலர் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் இந்த டேபிளை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் முழுவதும் என்று சொன்னால் இதில் ஒரு பாக்ஸில் 4 அம்புக்குறிகள் போட்டதாக இருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணும்போது எங்களுக்கு முழுமையாக அந்த டேபிள் செலக்ட் ஆகும். இப்போ இந்த டேபிள்ட கொலம்ஸ், ரோஸை நாங்கள் கூட்டி குறைக்க போகிறோம்னு சொன்னால் இதில் வலது பக்க கீழ் மூலையில் பார்த்தீங்களென்றால் இப்படி ஒரு சின்ன ஒரு சதுரம் காணப்படும். அதனை கிளிக் பண்ணினபடி நான் ட்ரெக் பண்ணுகின்றேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுடைய கொலம்ஸ், ரோஸ் அவற்றின் அளவுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எங்களுடைய தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்ததாக பார்டர் ஸ்டைலை பற்றி பார்ப்போம். இப்போ டேபிளை முழுமையாக செலக்ட் பண்ணி கொள்கிறேன். பார்டர் ஸ்டைல் என்பதனை கிளிக் பண்ணி இதில் தடித்த ஒரு பார்டரை நான் செலக்ட் பண்ணி கொள்ள போகிறேன். இந்த டபுள் லைன் பார்டரை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். பார்டர் பெயிண்டர் என்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு கிடைக்குது, ஒரு ப்ரஷ் மாதிரி கொண்டு. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் தேவையான இடங்களில் எங்களுக்கு அந்த பார்டரை நாங்கள் போட்டுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக கிளிக் பண்ணி நான் இதில் கிளிக் பண்ணினபடி எனக்கு எங்கே தேவையோ நான் அதனை செலக்ட் பண்ணி போட்டுக்கொள்ள முடியும்.
இப்போ ஃபுல்லாக டேபிள் முழுவதுமாக எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் தேவையான இடங்களை மாத்திரம் இந்த பார்டரை பயன்படுத்தி கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த டேபிள் பார்டர் மாறி இருக்கு. பார்டருண்ட வித்தை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது லைன் வித்துன்னு சொல்கிறது. அதில் கிளிக் பண்ணி இந்த எரோவை கிளிக் பண்ணுவதன் மூலம் நாங்கள் வித்தை மாற்றிக்கொள்ளலாம். அதாவது தடித்த கோடாக இன்னும் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். நாங்கள் தேவையான இடங்களில் அந்த தடித்த கோடுகளை மாற்றிக்கொள்ளலாம். எல்லா இடம் மாற்ற வேணுமென்று இல்லை, தேவையான இடங்களில் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ லைன் ஸ்டைல் என்றதை கிளிக் பண்ணி நான் வேறு ஒரு பார்டரை செலக்ட் பண்ணி கொள்கிறேன். அது இந்த கலரையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். பென் கலர் என்பதனை கிளிக் பண்ணி நான் இதில் ஒரு ப்ளூ கலரை கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி அந்த பெயிண்டர் மூலமாக கிறிக்கொள்கிறேன். பாருங்க, அந்த ப்ளூ கலரில் நான் தெரிவு செய்த அந்த பார்டராக அது மாறுது. இப்போ ஒரு லைன் தேவையில்லை, எங்களுக்கு இந்த லைன் முழுக்க தேவை என்றால் நாங்கள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ரெக் பண்ணி கொள்ள வேணும். அந்த லைன் முழுவதுமாக அந்த ஸ்டைல் எங்களுக்கு அந்த குறித்த கலரில் கிடைக்கும். இதில் இன்னொரு விடயம் பக்கத்தில் இருக்குது பாருங்க, பார்டர்ஸ். இந்த பார்டர்ஸ்ன்றதை நான் கிளிக் பண்ணி கொள்கிறேன். இதில் நிறைய வகைகள் கூறப்பட்டிருக்கு. பாட்டம் பார்டர் என்று சொன்னால் ஒரு கீழ்த்தளம் மட்டும் பார்டர் காணப்படும். டாப் பார்டர் என்றால் மேற்பக்கம் மட்டும். லெஃப்ட் பார்டர் என்றால் இடப்பக்கம் மட்டும். ரைட் பார்டர் என்றால் வலப்பக்கம் மட்டும். நோ பார்டர் என்றால் பார்டரே இல்லை. ஆல் பார்டர் என்று சொன்னால் முழுக்க. ப்ரிவியூ காட்டப்பட்டிருக்கு, நீங்கள் பார்க்கலாம் அந்த ப்ளூ கலரால். அவுட் சைட் பார்டர் என்று சொன்னால் வெளிப்பக்கம் மாத்திரம். ஒரு டேபிளுண்ட சுற்றி வர இருக்கிற வெளிப்பகுதிக்கு மட்டும் நாங்கள் பார்டர் கொடுக்க போகிறோம் என்றால் அவுட் சைட் பார்டர் என்றதை செலக்ட் பண்ணலாம். அடுத்தது இன்சைட் பார்டர் என்றால் டேபிளுக்கு உள்ளே இருக்கிற லைன்ஸ் மாத்திரம் பார்டர் காணப்படும், வெளிப்பகுதியில் காணப்படாது. இன்சைட் ஹாரிசான்டல் பார்டர், இன்சைட் உள்ளுக்கு இருக்கிற பார்டரில் கிடையாக இருக்கிற பார்டர்ஸ் மட்டும் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் அதை தெரிவு செய்து கொள்ளுவோம். இன்சைட் வெர்டிக்கல் பார்டர் என்று சொன்னால் டேபிள்ட உள்பக்கம் இருக்கிற அந்த லைன்ஸ் அந்த பார்டர்ஸில் வெர்டிக்கல் என்று சொன்னால் நிலைக்குத்தாக இருக்கின்ற கோடுகள் மாத்திரம் பார்டராக குறிப்பிடப்படும். அப்படி நாங்கள் தெரிவு செய்து கொள்ள முடியும். உதாரணமாக இந்த டேபிளை நான் தெரிவு செய்து கொள்கிறேன். இந்த டேபிளை தெரிவு செய்த பிறகு இதில் பார்டர்ஸ் என்றதை கிளிக் பண்ணி ஆல் பார்டர்ஸ் என்றதை தெரிவு செய்து கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் எல்லா கோடுகளுமே தடித்த அந்த பார்டரால் உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாம் இன்சைட் அவுட் சைடு எல்லாமே பார்டர் பண்ணப்பட்டு இருக்கு. இப்போ இந்த டேபிளை நான் முழுமையாக தெரிவு செய்து போட்டு பார்டர்ஸ் என்றதில் போய் நோ பார்டர் என்றதை கொடுக்குறேன். பார்டர் ஒன்றுமே இல்லை. டேபிள் இருக்குது, ஆனால் பார்டர் ஒன்றும் இல்லாதபடினால எங்களுக்கு அந்த பார்டர் தெரியல. இன்சைட் பார்டர் அவுட் சைட் பார்டர் என்று ரெண்டு இருக்குது. இப்போ இன்சைட் பார்டர் என்றால் உள்ளுக்கு இருக்கிற பார்டர் மாத்திரம் எங்களுக்கு கிடைக்கும். இன்சைட் பார்டர் என்றால் பாருங்க, இதில் உள்ளுக்கு இருக்கிற பார்டர்ஸ் மட்டும் எங்களுக்கு கிடைக்கும். ரைட், அடுத்ததாக இந்த ஒவ்வொரு கலத்துக்குள்ளையும் நாங்கள் டைப் பண்ணி கொள்ள முடியும். நேம், கிரேட், மார்க்ஸ் என்று போடுறேன். இந்த மார்க்ஸ்ன்றதை நாங்கள் merge பண்ண போகிறோம் என்று வைப்போம். அதாவது இந்த ரெண்டு கிழங்களையும் நாங்கள் ஒரு கிழமாக மாற்றிக்கொள்ள போகிறோம். அப்போ இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த ரெண்டு கிழங்களையும் தெரிவு செய்துட்டு லே அவுட் என்ற டெப்பை கிளிக் பண்ணி merge cells என்றதை கிளிக் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிழங்களும் ஒரு கிழமாக மாற்றப்பட்டு இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தெரிவு செய்து இதில் அலைன்மெண்ட்ஸ் 9 அலைன்மெண்ட்ஸ் காணப்படுது. லெஃப்ட், ரைட், சென்டர் என்றதன்படி டாப், சென்டர், பாட்டம் என்று சொல்லி 9 அலைன்மெண்ட்ஸ் காணப்படுது. நான் இதில் அலைன் சென்டர் என்பதனை தெரிவு செய்து கொண்டால் எனக்கு இப்படியாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீட்டாக இருக்குது பார்க்க. என்ன நடுவில் எல்லா டெக்ஸ்ட்டும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிப்பட்டு இருக்குது. இப்போ இந்த இரண்டு கிழங்களையும் தெரிவு செய்து ஒரு கிழமாக மாற்ற போகிறோம் என்றால் அதே மாதிரி தான் merge cells. இதையும் தெரிவு செய்து ஒரு கிழமாக மாற்ற போகிறோம் என்றால் merge cells. இப்போ இதில் நான் ப்ராக்டிக்கல் தியரி என்று சொல்லி போட்டுக்கொள்கிறேன்.
மார்க்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள ICT என்று போட்டுக்கொள்வோம். ரைட், இப்போ இந்த ப்ராக்டிக்கல் தியரி என்ற இந்த ரெண்டையும் தெரிவு செய்து நான் இதில் சென்டர் அலைன்மெண்ட்டில் விடுறேன். இப்போ உள்ளுக்கு தரவுகளை நாங்கள் டைப் செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு இப்போ இந்த ரெண்டாவது இந்த ரோ தேவை இல்லை என்று சொன்னால் இதை செலக்ட் பண்ணி கொள்ள வேணும். இப்படி சைடுக்கு இந்த ரோ வரைக்கும் செலக்ட் பண்ணி கொள்ள வேணும். டிலீட், இதில் டிலீட் ரோஸ், ஒரு ரோ, ரெண்டாவது ரோ வந்து எங்களுக்கு இல்லாமல் போயிருக்கு. அதே மாதிரி கொலத்தையும் நாங்கள் செய்யலாம். டிலீட்ன்றதில் போய் டிலீட் கொலம்ஸ் என்று கொடுத்தால் அந்த கொலம் எங்களுக்கு இல்லாமல் போகும். புதிதாக ஒரு ரோ எங்களுக்கு இன்சர்ட் பண்ண வேணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையில் இந்த இடத்துல கொண்டு செல்லும் போது இந்த மவுஸ் பாயிண்டர் எங்களுக்கு இந்த ப்ளஸ் என்ற ஒரு அடையாளம் கிடைக்கும். இந்த ப்ளஸ்ஸை அழுத்தினால் எங்களுக்கு எத்தனை ரோஸ் தேவையோ நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி கொலத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் கர்சரை கொண்டு செல்லும் போது மவுஸ் பாயிண்டரை இடத்துல கொண்டு செல்லும் போது எங்களுக்கு ப்ளஸ் என்ற ஒரு அமைப்பு தெரியுது. அதை அழுத்தும் போது எங்களுக்கு மேலதிகமாக எத்தனை கொலம்ஸ் தேவையோ அத்தனை கொலம்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த டேபிளில் இருக்கிற டெக்ஸ்ட் டைரெக்ஷனை மாற்றிக்கொள்ள போகிறேன். டெக்ஸ்ட் டைரெக்ஷன், அதாவது செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த குறிப்பிட்ட நேமண்ட இந்த கிளத்துக்கு இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டைரெக்ஷன் என்ற இந்த அமைப்பை கிளிக் பண்ணி கொள்கிறேன். கிளிக் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு மாறி மாறி ஒவ்வொரு விதமாக கிடைக்குது. நேர மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி விதங்களாக கிடைக்குது. நாங்கள் தேவையை பொறுத்து எங்களுக்கு விரும்பினதை அதில் போட்டுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த தரவுகள் நாங்கள் உள்ளுக்கு வழங்கும் தரவுகள் இருக்குதானே, இந்த தரவுகளை சோர்ட் பண்ணி கொள்ளவும் முடியும். சோர்ட் பை கொலம், முதலாவது கொலத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சோர்ட் பண்ணி கொள்ளலாம். அசெண்டிங் டிசெண்டிங், ஏறு வரிசை இறங்கு வரிசையில் நாங்கள் சோர்ட் பண்ணி கொள்ளலாம். இதில் டெக்ஸ்ட் இருந்தால்தான் அதை சோர்ட் பண்ணி கொள்ள முடியும். இப்போ இதில் டைப் பண்ணியிருக்கிறேன் சோர்ட், இதில் கொலம் 1 என்பதனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே என்றதை கொடுத்தோம்னால் எங்களுக்கு இந்த அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கிடைக்குது. பாருங்க, ஏ என்றது கீழன்றது. இப்போ AGY என்ற முதல் எழுத்துக்களின் அமைப்பில் அந்த அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எங்களுக்கு கிடைக்குது. அசெண்டிங்காக போட்டபடினால அசெண்டிங்காக கிடைக்குது. A to Z என்றால் அசெண்டிங், Z to A என்றால் டிசெண்டிங். இப்போ இந்த டேபிளை செலக்ட் பண்ணி போட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணி கொள்ளலாம். இதில் டிலீட் என்றதை கிளிக் பண்ணி டிலீட் டேபிள், டேபிளே தேவையில்லைன்னு சொன்னால் இந்த டிலீட் டேபிள் என்றதனை அழுத்தி நாங்கள் இந்த டேபிளை டிலீட் செய்து கொள்ளலாம்.